இதுல 2019 செகண்ட் கொஸ்டின்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிகார்டிங் என்டிஎமெட்டிக் மெடிசின்ஸ். என்டிஎமெட்டிக் மெடிசின்ஸ் வந்து மெடிசின்ஸ் டு ட்ரீட் nausea and vomiting. Metoclopramide increase the lower esophageal sphincter tone. சரியா? இதுல வந்து மெட்டோக்ளோப்ரமைட் டோபாமைன் antagonist அப்படின்னா இது வந்து both centrally and peripherally act பண்றான் இந்த ட்ரக் வந்து மெட்டோக்ளோப்ரமைட். Its central action is by blocking dopamine D2 receptor in the CTZ. CTZ என்றா chemoreceptor trigger zone. chemoreceptor trigger zoneல டோபாமினை வந்து block பண்ணுவான். அதே மாதிரி peripheral action is by stimulating the muscarinic receptor of the gastrointestinal tract. GI tract இருக்கிற muscarinic receptors வந்து தூண்டும். சரியா? muscarinic action it increase the tone of lower esophageal sphincter. lower esophageal sphincter வந்து அதோட டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதுதானே ஃபர்ஸ்ட் இதுல கேட்டிருக்கிறேன். மெட்டோக்ளோப்ரமைட் increases the lower esophageal sphincter tone. சரியா? அது வந்து இதனே ட்ரூ. அப்புறம் செகண்ட்ல domperidone has more extra pyramidal side effect than metoclopramide. இது வந்து false. ஏ false என்றாங்க. மெட்டோக்ளோப்ரமைட் தான் என்ன blood brain metoclopramide crosses blood brain barrier and blocks dopamine D2 receptor. சரியா? இது வந்து எக்ஸ்ட்ரா பிரமிடல் சைடு எஃபெக்ட் உண்டாக்கும். ப்ரோலக்டின் ரிலீஸ கூட்டும். ப்ரோலக்டின் ரிலீஸையும் உருவாக்கும்னு போட்டிருக்குது. சரியா? மெயினா இங்க சொல்லிக்கிற பாயிண்ட்ஸ் வந்து இந்த எஸ்எல்எஸ்எஃப்ல இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு தான் இந்த செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். சரியா? அப்ப வந்து டொம்பெரிடான் வந்து எங்களுக்கு இந்த டொம்பெரிடான் வந்து எக்ஸ்ட்ரா பிரமிடல் சைடு எஃபெக்ட் உண்டாக்குமாண்டா இல்ல. does not cross the blood brain barrier. சரியா? அங்க போயிட்டு டோபாமினை வந்து இன்ஹிபிட் பண்ணாது. does not have acetylcholine like effect. ஸோ இந்த கூற்று நாங்கள் ஃபால்ஸ் எடுக்கிறோம். சும்மாரி மெட்டோக்ளோப்ரமைட் has more extra pyramidal side effect கேட்டிருந்ததுனால இந்த கூற்று வந்து சரி. மற்ற டெக்ஸாமெத்தசோன் effective in cancer chemotherapy induced vomiting. டெக்ஸாமெத்தசோன் இப்போ இந்த எஸ்எல்எஸ்ல இந்த டெக்ஸாமெத்தசோன் பத்தி போட்டிருக்கிறேன். இங்க பாருங்க. டெக்ஸாமெத்தசோன் has antiemetic effect used in management of cancer chemotherapy induced vomiting. அப்ப இது வந்து என்ன? இந்த கூற்று வந்து true. சரி. ondansetron is the 5-hydroxytryptamine receptor antagonist. Yeah. இங்க பாருங்க இதுல வந்து போட்டிருக்கேன் 5-HT3 antagonist ondansetron. ஸோ இது வந்து என்ன? true. மற்றது ஹயோசின். ஹயோசின் ஹைட்ரோப்ரோமைட் இஸ் எஃபெக்டிவ் ஃபார் மோஷன் சிக்னஸ். மோஷன் சிக்னஸ்ல வந்து இதே எஸ்எல்எஸ்எஃப்ல தான் எல்லா ஆன்சர்ஸும் இந்த கொஸ்டினுக்கு ஈக்கிற கொஸ்டின் கேட்டு நீக்கிறது இதை வச்சுதான். மோஷன் சிக்னஸ் தந்திக்கிறது தானே. இதுல வந்து சொல்லிக்கிற the most effective medicine is antimuscarinic ஹயோசின். சரியா? ஸோ இந்த கூற்று வந்து ட்ரூ. சரியா? மற்றது இதுல வந்து வேற என்ன சொல்லிக்கிறேன்னா வாமிட்டிங் அண்ட் பிரெக்னன்சில ப்ரோமோசசின் தான் நாங்கள் மெயினாக யூஸ் பண்ற ட்ரக்கா. மெட்டோக்ளோப்ரமைடும் ப்ரோக்ளோப்ரமின் இது வந்து செகண்ட் லைன் மெடிசின்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்றோம். அது மாதிரி போஸ்ட் ஆபரேட்டிவ் nausea and vomiting இந்த மாதிரி ஆப்ரேஷன் இந்த மாதிரி பண்ணிட பிறகு வர nausea and vomiting தடுக்கிறதுக்கு மெட்டோக்ளோப்ரமைடும் ப்ரோக்ளோபெராசினும் வந்து நாங்கள் வந்து காம்பினேஷன் ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ண 7 போட்டிருக்கு. மற்ற வந்து மோஷன் சிக்னஸ்ல வந்து என்டிஹிஸ்டமின்ஸ் வந்து யூஸ் பண்ற எஃபெக்டிவ் வந்து போட்டிருக்கிறேன்.
Cineresins are effective. Domperidone, metoclopramide, 5-HT3 antagonist, phenothiazines and non-sedative antihistamines are not effective. சரியா? அப்ப sedative antihistamines வந்து motion sickness